வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி பாலக் சப்பாத்தியும் ஆலு மட்டர் கிரேவியும் ஆனியன் கார்லிக்லாம் இல்லாமல் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் அதுக்கு 2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். அது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி குட்டியாட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துப்போம். இது நல்லா வேகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கைப்பிடி புதினா நம்ம சேர்த்துப்போம். இது கூட இப்போ புதினாக்கு பதில் கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துக்கலாம், ஓமம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லிக்கு பதில் புதினா சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம குயிக்காக ஒரு கிரேவி செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துப்போம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் இந்த கிரேவி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துப்போம். அந்த எண்ணெயிலே இது நல்லா பொரிஞ்சிடட்டும், கட்டியெல்லாம் இல்லாமல். அதே மாதிரி 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், ஒரு 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துப்போம். ஃப்ரெஷ் பட்டாணி அது 1 கப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம். ஆனியன் கிடையாது, பூண்டு கிடையாது, ஆனாலும் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். விரத நாள்களில் செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொதிக்க வைப்போம். இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். நமக்கு கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாலக் சப்பாத்திக்கு அது பாலக் கீரை ஆறிடுச்சு. இப்போ அது மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிப்போம். நான் 2 கப்பு பெரிய கப்புக்கு மாவு எடுத்திருக்கேன். 900 கிராம் கிட்ட வரும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துப்போம். இப்போ அரைச்ச விழுது மிக்ஸி ஜாரையும் கழுவி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுப்போம். நான் நல்லா பெருசாக தான் போடுறேன். இது மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்ல பெருசாக எவ்வளோ தூரம் திரட்ட முடியுமோ திரட்டிக்கலாம். ஈஸியாக திரட்டிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தி. இப்போ தோசைக்கல் ஆன் பண்ணிவிட்டு சூடானதும் இதை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமலும் சுட்டு எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம எண்ணெயோ நெய்யோ போட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே செஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வரும், டேஸ்டியாக இருக்கும். நெய், பட்டர் உங்களுக்கு எது விருப்பமோ போட்டுக்கலாம். பாலக் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது சப்பாத்தி.
இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், எண்ணெயே இல்லாமல் செஞ்சாலும் நல்லா சூப்பராக உப்பி தான் வரும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட பாலக் சப்பாத்தி ரெடி, ஆலு மட்டர் கிரேவியும் ரெடி. நம்ம சேனலில் ஏற்கனவே பனங்கிழங்கு சப்பாத்தி எல்லாம் போட்டிருக்கோம், ஐ கார்டில் தரேன் பாருங்கள். ஆலு மட்டர் கிரேவி ரொம்ப குயிக்காக செஞ்சது, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.